நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மேஷராசி. இது 7.5 சனி ஒரு பக்கம் நடக்குது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கும். ஸ்மூத்தாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்டு, அதில் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். அடுத்து என்ன செய்கிறது, எப்படி கொண்டு போகிறது, ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் ஏற்படும். எதை தொட்டாலும் அது நடக்காமல் இருக்கும்போது மனசுக்கு சில வலிகள் ஏற்படும். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களே, எடுக்கின்ற முயற்சிகள் அதில் ஏதேனும் காலதாமதமோ தோல்வியோ ஏற்பட்டாலும் அதுவும் மனசுக்கு வலியை கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்துடுச்சு.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்கள், அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப தகராறாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், உடல்நிலை சம்பந்தப்பட்டதாக திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அல்லது இந்த 7.5 சனியால் நடக்கக்கூடிய விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்ஸு, விபத்துக்கள், கீழே விழுறது, அடிபடுறது, அது மாதிரி அல்லது வேறு ஏதேனும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண் விரயங்கள், கடன் சுமைகள். பாருங்கள், இப்போது இந்த குரு பெயர்ச்சி நடந்ததால் இந்த குரு பகவான் சனியை போய் டச் பண்ணுறார், 9வது பார்வையாக பார்த்து. மேஷ ராசிக்கு இன்னும் 7.5 சனியால் தொந்தரவு 1 வருஷத்துக்கு கிடையாது. மேஷராசி என்பர்களுக்கு 7.5 சனியுடைய தொந்தரவு இனி 1 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்காது, நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம நிறைய ராசிகள் சொல்கிறோம், சிறப்பாக இருக்குன்னு நிறைய ராசிகளுக்கு சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி நம்மகிட்ட நேரில் வரும்போது மக்கள், சாமி நீங்கள் நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் நான் பாருங்கள் எப்படி இருக்கேன் பாருங்கள், அழாத குறையாதான் இருக்கேன், எல்லாமே சரியா இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது, அப்புறம் அது என்ன குறைகள்னு தெரிஞ்சு அப்புறம் அதுக்கு பரிகாரங்கள் எழுதி கொடுக்குறோம், அப்புறம் அது நிவர்த்தியாது. அப்போ மேஷ ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு, நல்ல நேரம் நடக்குது, இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு திருத்திக்கோங்க. டைம் சேஞ்ச், ஒரு வாட்ச் ஓடலை என்ன பண்ணுறோம், எல்லா வாட்சும் ஓடாமல் இன்னும் போகுது, அப்படி கிடையாது, உங்கள் வாட்ச் மட்டும்தான் ஓடலை. அப்போ நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணிக்கணும். டைம் என்ன சார், அது ஒன்றா இருந்தாங்க, ஒன்று கீ கொடுத்து வச்சுக்கணும். அதை போல் மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் கடிகாரத்தை திருத்தி கொள்ளுங்கள், உங்கள் ஜாதகத்தை கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. குறிப்பாக மாணவ செல்வங்கள், படிப்பு நான் சொல்லியிருந்தேன், படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய கால நேரம், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது குரூப் எக்ஸாமாக இருக்கலாம். பரீட்சை தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் எந்த வடிவத்திலும் அவங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை வாய்ப்புகள் நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையில் ட்ரபுளாக இருக்கிறது, வேலையில் கஷ்டமாக இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் கூடும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸு, போஸ்டிங்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேற ஏதேனும் செய்வினை கோளாறுகள், ஜாப் ரிலேட்டடாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உங்கள் நிறுவனங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், ஒரு இடதோஷம், ஒரு வாஸ்து தோஷம், ஏதோ ஒன்று முடக்கு, நல்லா போய்கிட்டு இருந்தது சாமி, இப்போ அப்படியே டவுன் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், இதெல்லாம் தான் காரணம். அந்த மாதிரி முடக்கு, தொழில் முடக்கம் இருக்குமே ஆனால் அந்த தொழில் முடக்கம் கூட சரியாகும். அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த தொழிலை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அந்த முடக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க, அதை பாருங்கள். அப்போது மேஷ ராசி என்பர்களே, நல்ல நேரம் துவங்கி விட்டது. சும்மா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கல, பிரயோஜனம் இல்லை. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் பாருங்கள். அவன் ஒழுங்காக சொல்லணும், அதுதான் முக்கியம். கரெக்டாக சொல்லணும். உனக்கு இப்படித்தாம்மா, இந்த வருஷம் 3ஆம் தேதி உனக்கு நல்லது நடக்கும், அடித்து சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். மேஷ ராசிக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது, இனி எல்லாம் சுகமே.